ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழம்மா. எல்லாரும் கேட்டிருந்தீங்க, தமிழ் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் நான் ஒரு புதிய பகுதியை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அதாவது அறிவோம் தமிழ் அப்படின்னு சொல்லி தினமும் ஒவ்வொரு பயிற்சியும் உங்களுக்கு போடுவேன். அதை எல்லாரும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பயிற்சி 1 பார்க்கலாம் வாங்க. அறிவோம் தமிழ் பகுதியில் பயிற்சி 1 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துகள். தமிழ் எழுத்துகள் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க, அதில் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுல நிறையா பேருக்கு குழப்பம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் நம்ம இன்னைக்கு உயிர் எழுத்துகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். உயிர் எழுத்துகள் மொத்தம் 12. அவை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் எழுத்துக்களை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது குறில், நெடில் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. குறில் எழுத்துகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறுகிய ஓசையுடைய எழுத்துகள் குறில் எழுத்துகள். அதை 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் குறுகிய ஓசையுடையதாக தான் இருக்கும். அதனால் இவை உயிர் எழுத்துகளில் குறில் எழுத்துகள் அப்படிம்பாங்க. உயிர் குறில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெடில் எழுத்துகள் 7. நெடில் எழுத்து அப்படின்னா நீண்ட ஒலிக்கக்கூடிய எழுத்துகள் தான் நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் உயிர் நெடில் எழுத்துக்கள் அல்லது நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஒன்றே தான். இதை முப்பார் புள்ளின்னு சொல்லுவாங்க. அது எந்த எழுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கு. நன்றி.